அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்ணமயமான ரோஸ் தோட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பி. இங்கே இந்த அழகான ரோஜா தோட்டத்தில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. சரி குழந்தைகளே, இன்றைய கதையை தொடங்கலாமா? சென்னையில குமார்னு ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில ஒரு சின்ன பறவை ரோட்டில் காயமடைந்து கிடந்தது. அப்புறம் குமார் உடனே பறவை கிட்ட போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அந்த பறவை உயிருடன் வரவில்லை. மிகவும் சோகமாக அவன் அதன் அருகில் அமர்ந்தான். குமார் நண்பர்கள் ஆலோசனை வழங்கினர். உடனே பள்ளிக்கு செல்வது நல்லது, இல்லையென்றால் தாமதமாகிவிடும். ஆனால் குமார் அந்த பறவையை அப்படியே விட முடியாது என்று சொல்லி அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அதை அழைத்து சென்றார். பறவையை மருத்துவர் பரிசோதித்து பொருத்தமான சிகிச்சைகள் அளித்து அதை காப்பாற்றினார். இப்போது பறவை மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. குமார் பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா கிளம்பினான். ஒரு மாசம் கழிச்சு குமார் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில அவனோட 500 ரூபாய் பீஸ் தொலைச்சிட்டான். இப்போ ஒரு பறவை வந்து அத பார்த்து எடுத்து குமார் கையிலே கொடுத்தது. குமார் பறவைக்கு நன்றி தெரிவித்து அரிசியை கொடுத்து கதை மகிழ்ச்சியுடன் முடிந்தது. குழந்தைகளா, இந்த கதையின் நீதி என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு உதவினால் நமக்கு நாமே உதவி கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.